நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முடீன், வாசிப்பவர் KJ கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியீடு. பாடசாலைகளை திறப்பது எதிர்வரும் 7ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள சகல இந்து அறநெறி பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுமாறு அறிவிப்பு. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் மின்னல் தாக்கத்திற்கான எச்சரிக்கை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சில வாரங்களுக்கு முழு நேர முடக்க நிலையை பிறப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க தொற்றுநோய் பிரிவு வேண்டுகோள். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய வழிமுறைகள் இன்று முதல் அமுலுக்கு வருவதாக கோவிட் வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு நிலையம் அறிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் மகாநாடுகள், கூட்டங்களுக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்கள், நிதி நிறுவனங்கள், ஆடியகங்கள், சில்லறை விற்பனை நிலையங்கள் போன்றவற்றை 25% வாடிக்கையாளர்களுடன் முன்னெடுக்க வேண்டும். மக்களை ஒன்று கூட்டி நடத்தும் நிகழ்வுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமய தலங்களிலும் மக்களை ஒன்று கூட்ட முடியாது. ஹோட்டல்களில் 50% மாணவர்களுக்கு மாத்திரம் சேவை வழங்க முடியும். இசை நிகழ்வுகள், களியாட்டங்கள், கரையோர கேளிக்கை நிகழ்வுகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சந்தை, பேக்கரிகளிலும் 25% மாத்திரம் கலந்து கொள்ளும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பாடசாலைகள், முன்பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் உட்பட உயர்கல்வி நிலையங்கள், மேலதிக வகுப்புகள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும். எதிர்வரும் 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை திருமண வைபவங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. குறித்த தினத்தின் பின்னர் நாட்டில் நிலவும் கோவிட் எச்சரிக்கை நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் இதுகுறித்து கவனம் செலுத்தப்படும் என்று கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள சகல இந்து அறநெறி பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சுற்று நிரூபம் இந்து கலாச்சார திணைக்களத்திற்கு கிடைத்திருப்பதாக புத்த சாசன மற்றும் சமய கலாச்சார விவகார அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் இந்து மத விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைப்பாளர் ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனைத் தொடர்ந்து வரும் 1வது ஞாயிற்றுக்கிழமை அறநெறி பாடசாலைகளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியபெரும குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். முன்னாள் ஜனாதிபதி அமரர் ரணசிங்க பிரேமதாசவின் 28வது நினைவு தினம் கொழும்பு புதுக்கடையில் அமைந்திருக்கும் ரணசிங்க பிரேமதாச உருவச்சிலை கரையில் இன்று இடம்பெற்றது. ஹேமா பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோர் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள். சமய நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் மின்னல் தாக்கத்திற்கான எச்சரிக்கை காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மழை பெய்யும் போது திறந்த வெளியில் நிற்பதை தவிர்த்துக் கொள்வதோடு மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை கல்முனை கடலில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 2 மீனவர்கள் மின்னல் தாக்கத்திற்குள்ளாகி உயிரிழந்துள்ளனர் மற்றும் 2 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கை நிலை எதிர்வரும் சில தினங்களுக்கு தொடரும் என்றும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் கூறினார்.
போதைப் பொருளை பயன்படுத்தியமைக்காக புனர்வாழ்வு அளிக்கப்படும் கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்கும் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. விரைவில் புனர்வாழ்வளிப்பு நிலையத்தில் இது ஆரம்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை ராஜாங்க அமைச்சர்களான சீதா அரம்பேபொல மற்றும் லொஹான் ரத்வத் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை தேசிய தொழில்நுட்ப கல்லூரியின் கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அது நான் உங்களை எனக்கும் விருப்பம். கேட்கறதுக்கு முன்னமே எப்பவும் நேரத்தோட முன்கூட்டியே பணத்தை பெற்றுக் கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட் வைரஸ் நெருக்கடி நிலையினை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை திறப்பது எதிர்வரும் 7ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தீர்மானிக்கப்படும். பாடவிதானங்களை பூரணப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் மாத விடுமுறையை முடியுமான வரையில் குறைப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சகல கத்தோலிக்க மற்றும் எங்கிலிக்கன் பாடசாலைகளும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மூடப்படும். அறநெறி பாடசாலைகள், திரையரங்குகள், சிறுவர் பூங்காக்கள் போன்றவையும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும். கோவிட் சுகாதார வழிமுறைகளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஹோட்டல்களில் இரவு நேரத்தில் இடம்பெறும் நிகழ்வுகள் மற்றும் விசேட வைபவங்களுக்கும் இன்றிரவு 10 மணியிலிருந்து 2 வார காலத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நகரம்பெற்ற மற்றும் வரகர காரியாலயங்களின் ஊடாக வழங்கப்படும் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுகாதார பிரிவு வழங்கியிருக்கும் வழிமுறைகளுக்கு அமைவாக குறித்த அலுவலகங்களினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் 1 வார காலத்திற்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. முன்பதிவு செய்து கொண்ட சகல பதிவுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். உருமாற்றமடைந்த கொரோனா வைரசுக்கு எதிராக மொடோனா நிறுவனம் உற்பத்தி செய்திருக்கும் மொடோனா தடுப்பூசியை அவசர பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியும் என உலக சுகாதார ஸ்தாபனம் பரிந்துரை செய்திருக்கிறது. இதன் பிரகாரம் கொரோனா வைரசுக்கு எதிராக உலக சுகாதார ஸ்தாபனம் சிபார்சு செய்துள்ள 5வது தடுப்பூசியாக இது உள்ளது. ஃபைசர், எஸ்கே பயோஎன்டெக், இந்தியாவின் சீரம் நிறுவனத்தின் ஆஸ்ட்ராசெனகா, கோவிஷீல்டு, ஜான்சன் நிறுவனத்தின் ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற தடுப்பூசிகளை அவசர நிலையில் பயன்படுத்த முடியும் என சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதேவேளை சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் சினோஃபார்ம், சினோவிக் தடுப்பூசிகள் பற்றியும் உலக சுகாதார ஸ்தாபனம் கவனம் செலுத்தியிருக்கிறது. எதிர்வரும் சில தினங்களில் இந்த தடுப்பூசிகளுக்கான அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் சில வாரங்களுக்கு முழு நேர முடக்க நிலையை பிறப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க தொற்று நோயியல் தலைமை மருத்துவர் ஆண்டோனி ஃபாசி தெரிவித்திருக்கிறார். அங்கு கோவிட் வைரஸ் தீவிரமாக பரவி வருகிறது. இது பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது. வைரஸ் பரவல் அலையை கட்டுப்படுத்துவதற்கும் தொற்றுச் சங்கிலியை தகர்ப்பதற்கும் சில வாரங்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் முடக்க நிலையை அமுல்படுத்த வேண்டும் என்று அவர் ஊடகம் ஒன்றுக்கு செய்தி தெரிவித்திருக்கிறார். ஆக்சிஜன், மருந்துகள், தடுப்பூசிகள், பாதுகாப்பு ஆடைகளை அதிகமாக விநியோகிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சகல நாடுகளும் ஒன்றிணைந்து கோவிட் வைரஸிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு பங்களிப்பு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க தொற்று நோயியல் தலைமை மருத்துவர் ஆண்டனி ஃபாசி குறிப்பிட்டிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். சகல வீட்டுத் தோட்டங்களிலும் மஞ்சள் செடி வளர்ப்பதற்கான தேசிய வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிரிஹானவில் உள்ள தமது வீட்டுத் தோட்டத்தில் மஞ்சள் கன்றுகளை நாட்டி வைத்தார். 15 லட்சம் குடும்பங்களுக்கு மஞ்சள் மரக்கன்றுகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன. வீட்டின் மஞ்சள் தேவையை பூர்த்தி செய்வதே இதன் நோக்கமாகும். உயர் தரத்திலான மஞ்சள் கன்றுகள் விவசாய மத்திய நிலைய அதிகாரிகளின் ஊடாக விநியோகிக்கப்படவிருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள்.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 27வது போட்டி டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இதில் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய மும்பை இந்தியன்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்திருக்கிறது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சற்று முன்னர் வரை 16 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முன்னணி பாடசாலைகளின் 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் சாம்பியனாக மருதானை சென்ட் ஜோசப் கல்லூரி அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. NCC மைதானத்தில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொழும்பு ராயல் கல்லூரியை தோற்கடித்து மருதானை சென்ட் ஜோசப் கல்லூரி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய மருதானை சென்ட் ஜோசப் கல்லூரி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்திய ராயல் கல்லூரி சகல விக்கெட்டுகளை இழந்து 190 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கினூடாக 1000 ரூபாய் சேமிப்பு, நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். புதிய பொருட்கள் சிலவற்றுடன் சதோச நிவாரண பொதியை விநியோகிக்கும் 2வது கட்டம் நாளை ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. தரமான பொருட்களை குறைந்த விலையில் வழங்குவது இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். நாடு பூராகவும் உள்ள சதோச நிலையங்களில் 1000 ரூபாய்க்கு இந்த நிவாரண பொதியை பெற்றுக் கொள்ளலாம். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். சுற்றுலாத்துறையை அபிவிருத்திக்காக இந்த வருஷம் 516 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதில் 45 மில்லியன் ரூபாய் மனிதவள மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புராதன இடங்களின் அபிவிருத்திக்காக 100 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். நாட்டின் பல பிரதேசங்களில் இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. மேல் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். மேல் சப்ரகம்புவ, மத்திய தென் ஊவா மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என்று திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியீடு.
பாடசாலைகளை திறப்பது எதிர்வரும் 7ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள சகல இந்து அறநெறி பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுமாறு அறிவிப்பு. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையில் மின்னல் தாக்கத்திற்கான எச்சரிக்கை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சில வாரங்களுக்கு முழு நேர முடக்க நிலையை பிறப்பிக்க வேண்டும் என்று அமெரிக்க தொற்றுநோய் பிரிவு வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு.